கடந்த முறை கத்தாருக்கு வந்திருந்தார் ட்ரம்ப், சவுதி அரேபியா கத்தார். அப்போது இந்த ஐஃபோனுடைய சிஇஓவை சந்திக்கிறார். இது பத்திரிகையில் வந்து செய்தி தான். சிஇஓ சந்தித்து நீங்கள் என்ன ஒவ்வொன்றையும் இந்தியாவிலே செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்தியாவிலே ஆலைகளை தயாரித்தால், ஆலைகளை ஏற்படுத்தினால் அமெரிக்காவில் எப்படி நடக்கும், வேலைவாய்ப்பு நடக்கும்னு. அதற்கு அவர் பதில் கொடுத்துருக்கார். அமெரிக்காவில் எம்ப்ளாய்மெண்ட்டுடைய சேலரி அதிகம், டேக்ஸ் அதிகம், என்னுடைய உற்பத்தி வந்து எங்கேயோ போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் 75,000 ரூபாய்க்கு நான் இங்கே விற்க முடியுதுன்னா, அமெரிக்காவில் தயாரித்தா அது வந்து 1,50,000 லட்சமாக போயிடும். அதனால் தயாரிக்கிறேன். ஆனால் இது வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை விடுகிறேன்னு சொன்னார். இது நடந்தது. சீனாலையும் அதே மாதிரி தான் ஐஃபோன் ஆலைகள் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த டெக்னாலஜி, மேன் பவர், அந்த நுண்திறன் அது வந்து இந்தியர்களுக்கும் சைனர்களுக்கும் இருக்குதுன்னு அவர் வெளிப்படையாக சொன்னார். ஓகே, அது ஒரு காரணம். அப்போ இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குறது. என்னடா எல்லா அமெரிக்க தொழிலும் அங்கே போகுது, இப்போ அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதாவது ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி அமெரிக்க கம்பெனி, ஆனால் இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறீங்க, இந்தியாவில் வச்சுருக்காங்க, அதை இறக்குமதி பண்ணி நம்ம டாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே இப்படி போகுதுன்னு ஒரு கோவப்படுறார். இதை நாங்கள் நிறுத்தணும், இதை வந்து இனிமேல் வந்து அமெரிக்காவில் தயாரிக்கின்ற வேலையை செய்யுங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்போ இப்படி அமெரிக்கா வந்து இந்தியா மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, வரியை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயை கண்டுபிடிக்கின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கோம். அதுதான் இந்த ஜெர்மனி, இன்றைக்கி வந்து ரஷ்யா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக வரணும். ஓகே.